ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழைய சாதத்தை வச்சு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு மொறு தோசை தாங்க செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 கிளாஸ் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் வெள்ளை ரவை எடுக்கணும். ஸோ இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா புளிச்சிருந்தாலும் சரி, நல்லா நார்மல் தயிர் கூட ஊற்றிக்கலாம். இது கூட வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் ரவை வந்து நல்லா ஊறும். ஸோ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கணும். ஊறினதுக்கப்புறமா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ வந்து தோசை சுடுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு மாவு. நம்ம வந்து புளிக்க வைக்க தேவையில்லை, இப்படியே வந்து தோசை ஊற்றிக்கலாம். ஸோ தோசை வந்து தோசைக்கல்லேருந்து ஒட்டாமல் தோசை நல்லா வரணுன்னா, தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக ஆயிலில் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா தோசை வந்து நல்லா ஒட்டாமல் வரும். இந்த டிப்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தோசை வந்து பாருங்கள் எப்படி அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு. ஏன்னா சாப்பாடுங்கும்போது நல்லா ஒட்டணும் இல்லையா? ஸோ இது வந்து நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இது கூட வந்து கார சட்னியும், அதாவது ஆனியன் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 2 ரெசிபியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம சேனல் பிடிச்சதை மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.